வாலிபனே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இந்த இரவு வேளைகளை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் தன்னுடைய முழு ரத்தத்தையும் இந்த பூமியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பெரியோர்கள், தாய்மார்கள், அப்படியே ஜெபியுங்கள். இயேசுவே, என்னுடைய இருதயத்தில் வாங்க, எங்களுடைய வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிறோம், இந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கூப்பிடுங்க, எங்களுடைய வீட்டுல குடிப்பழக்கம் இருக்கு, தவறான பழக்கம் இருக்கு, விடுதலை தருவார். உங்க பிள்ளைங்க செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு விடுதலை உண்டு. ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க, அநேக தேவைகளோடு இருக்கிறீங்க, இயேசுவை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர இருக்கிறார், சந்தோஷத்தை தர இருக்கிறார், ஒரு விடுதலை தர இருக்கிறார். நீங்கள் தேடும் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கும், குமரேசன் நகர் முழுவதும் இருக்கும், எல்லா இல்லத்தின் மீது இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இனி சந்தோஷமாய் இருப்பேன், இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நான் இந்த நேரிலே பல்வேறு குடிமட்ட யாருமே இல்ல, என் குடும்பத்துல யாரும் இல்ல, தாய் தகப்பன் என் மேல நேசிக்கல, என் பெற்றோர் என்னை நேசிக்கல. கவலையோடு இருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, சிறு பிள்ளையே, நீ எந்த கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு உன் இருதயம் கலங்காது இருப்பதாக இயேசுவினிடத்தில் நோக்கி பார். இன்னைக்கு ரட்சிப்பு உண்டு, இயேசுவை கூப்பிடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து வீணாயிட்டு, என் சொந்த பந்தங்கள் மீது நம்பிக்கை வைத்து வீணாயிட்டு, என் நண்பர்கள் மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்துட்டேன். எனக்கு அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவர்களை நான் நேசிச்சேன், அவங்க என்னை நேசிக்கல. ஆனா இயேசு உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசித்ததை விட, நீ பாவத்தை நேசித்ததை விட, குடிப்பழக்கத்தை நேசித்ததை விட ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். எல்லா பெரியோர்கள், தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் வந்து விடுங்கள். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், உங்கள் இல்லத்திலே சமாதானம் இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கும், பேர பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கும். குமரேசன் நகர் முழுவதும் இந்த நாளிலே ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறார். யாருக்கு இந்த நாளிலே பிரச்சனையோடு, ஆண்டவரே, வியாதியோடு இருந்தால் கூப்பிடுங்க. சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, கேன்சர் வியாதி, இருதய வியாதி, ஆண்டவரே நான் மரித்து விடுவேனா, எனக்கு தூக்கம் இல்லை என்று கவலைப்படுகிற தூக்கத்தின் அந்த வியாதி எல்லாம் மாறட்டும் அப்பா. எல்லாருக்கும் நல்ல நித்திரையை கொடுங்கப்பா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உங்கள் இருதயங்களிலே இந்த நாளிலே சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உங்களுடைய எல்லா குழப்பம், பிரச்சனை, பாடு, உபத்திரவம், எல்லா சோதனையும் மாறுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, இந்த குமரேசன் நகர் முழுவதும் நீங்க சிந்தின ரத்தத்தினால ஆசீர்வதிங்க. ஒரு சமாதான பிரபு, சமாதான காரணர் விசுவாசத்தினால் உண்டாகும், நம்பிக்கையினால் உண்டாகும், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மிகுந்த சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தின் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியல, இயேசுவை நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த மரணம் வேண்டாம், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவிடத்தில் வந்தால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம இந்த பூமியில 70-80 வருஷம் தான் வாழ முடியும். பரலோகத்தில நிரந்தரமாக நம்ம இருக்கணும். அந்த நித்திய ஜீவன் இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. இயேசுவே, எனக்கு அந்த பரலோக வாழ்க்கையை தாங்கப்பா, எனக்கு ஒரு சொர்க்கத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு வைகுண்டத்தை நீங்க தாங்கப்பா. என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. வியாதி, பலவீனம் மாறட்டும். வாலிப மகளுக்கு இருக்கிற எல்லா விதமான பலவீனம், பாடு, எல்லாருக்கும் படிப்பு நிமித்தமா இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறட்டும். நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, சந்தோஷம் கொடுங்கப்பா. திருமண தடைகள் எல்லாம் அகன்று போகட்டும். கற்பத்தின் கனி எல்லாம் கொடுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளுக்கு ரிசல்ட் கொடுங்க. பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.